السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. அறியாமைக்கால பழக்கங்கள் மண்மூடி போக வேண்டும் என்று நடைமுறை சாத்தியமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிச் சென்றார்கள். அந்த பழக்கங்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களிடத்தில் இருக்கும் என்றால் அவர்களுடைய நம்பிக்கையில் கோளாறு இருக்கிறது, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார்கள் என்பதை கடந்த வாரங்களிலே நாம் கேட்டு வருகிறோம். அதுபோன்ற அறியாமைக்கால பழக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மாற்றி அமைத்த ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைத்துவ பணியை மக்காவில் ஆரம்பிக்கின்றார்கள். இறை தூதராக ஆரம்பித்த அந்த பணியை மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில், சொல்லனா துன்பங்களுக்கிடையில் 13 ஆண்டுகள் மக்காவில் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அங்கிருந்து மதீனா நோக்கி துரத்தப்பட்டார்கள். மதீனாவில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் படை திரட்டி மீண்டும் மக்காவுக்கு வந்து மக்காவை தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார்கள். மக்கா என்பது மதீனாவை போன்ற இன்ன பிற நகரங்களை போன்ற ஒன்றல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னரே அங்கு அல்லாஹ்வுடைய ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு அது மக்களால் வணங்கி வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஆலயம் புண்ணிய பூமியாக, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தாங்கிய இடமாக மக்கா இருந்தது. அந்த புண்ணிய பூமியில் அல்லாஹ்வுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத நேர் எதிரான சித்தாந்தமும் பழக்கமும் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. என்ன பழக்கங்கள்? நிர்வாணமாக காபாவை வலம் வருகிற பழக்கம் அந்த மூடர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயம்தான் என்ற நம்பிக்கை இருந்தது. இது அபயமளிக்கக்கூடிய பூமி என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் அவர்கள் செய்த வழிபாடு
அறியாமையின் உச்சத்தில் இருந்தது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மாற்றி அமைக்க முற்படுகிற போதுதான் அவர்களுடைய பிரச்சாரம் அது ஏற்புடையதாக இல்லை, முன்னோர்களுடைய பழக்கத்திற்கு நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்து துரத்தினார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளும் அரவணைப்பும் உதவியும் அவர்களுக்கு கிட்டி மீண்டும் மக்காவிற்கு வந்து அந்த ஆலயத்தை கைப்பற்றினார்கள். ஆலயத்தை கைப்பற்றி அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் அந்த ஆலயம் பூட்டப்பட்டு கிடந்தது. அதன் சாவி உஸ்மான் பின் தல்ஹா என்கிற ஒரு தோழருடைய குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நபி அவர்கள் உஸ்மான் பின் தல்ஹாவை அழைத்து காபாவின் அல்லாஹ்வின் ஆலயத்தின் சாவியை கொண்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை தன் குடும்ப பொறுப்பில் இருந்த அந்த சாவியை உஸ்மான் பின் தல்ஹா அவர்கள் வாங்கி கொண்டு நபியிடத்திலே ஒப்படைத்தார்கள். நபி அவர்கள் காபாவை திறந்து உள்ளே சென்றபோது அங்கு விக்கிரகங்கள், சிலைகள், முன்னால் வாழ்ந்த இறை தூதர்களுடைய சிலைகள், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் போன்ற இறை தூதர்களுடைய சிலைகள் அங்கு வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதை பார்த்த நபி அவர்கள் தன் கையிலிருந்து தடியால் அத்தனையும் கீழே தள்ளி அவைகள் எல்லாம் நொறுக்கி சின்னாபின்னப்படுத்தி அவற்றை சுத்தமாக துடைத்து வெளியே வீசி எறிந்தார்கள். ஜம்சம் நீரால் காபாவை புனிதப்படுத்தினார்கள். அங்கு அல்லாஹ்வை உள்ளே நின்று 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். தொழுதுவிட்டு வெளியே வந்ததற்கு பிறகு இது மக்கா வெற்றியில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகள். அதை முழுமையாக சொல்வதற்கான நேரமாக இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. வெளியே வந்ததற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில், இவ்வளவு இழப்புகளுக்கு இடையில் இந்த அல்லாஹ்வின் ஆலயம் இன்றைக்கு நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அந்த ஆலயத்தை பராமரிக்கிற, பாதுகாக்கிற பொறுப்பை, அதன் சாவியை எங்களிடத்தில் தாருங்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் அந்த சாவியை அலி அவர்களிடத்தில் தர மறுத்து விட்டார்கள். காரணம், இது வாழையடி வாழையாக அப்துத்தார் குடும்பத்தினர் பராமரித்து வந்த ஒரு ஆலயம், அவர்களுடைய பொறுப்பில் இருந்த ஆலயம். ஆனால் இடையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத செயல்கள் நடந்திருக்கிறது. இப்போது அத்தனையும் துடை தெரியப்பட்டு விட்டது. அறியாமை காலத்தவர்களுடைய பழக்கங்கள் அத்தனையும் இப்போது மண்மூடி போய்விட்டன. இப்போது இதன் பொறுப்பும் சாவியும் முன்னர் எவர்களிடத்தில் இருந்தது அவர்களிடத்திலே நான் திருப்பி ஒப்படைக்கிறேன் என்று உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த சாவியை மீண்டும் கையிலே கொடுத்தார்கள். இது ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இறை ஆலயம் என்பது அது இறைவனுடைய சொத்து. வஅன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் 72ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறான், பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வானபூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம்தான். இதில் பள்ளி வேறு தனியாகவா? இல்லை. பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த பள்ளி வாயில்களில் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு உரியவைகள் தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அறியாமை காலத்தவர்களுடைய மூடர்களுடைய பழக்க வழக்கங்கள், குடும்ப பாரம்பரியம், ஊர் வழக்கம் என்கிற இந்த அயோக்கியத்தனங்கள் மண்மூடி போக வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதனால் தான் பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொல்கிறான். இங்கு உங்களுடைய விருப்பு வெறுப்பை இங்கு அரங்கேற்றுகின்ற இது கூடமாக
ஒரு கட்டடமாக இதை ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு உரியது மட்டும்தான் இங்கு அரங்கேற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியது மட்டும்தான் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மாற்றமானவை இங்கு அரங்கேற்றப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுக்காக உருவாக்கப்படக்கூடிய காபாவுக்கு மட்டும்தான் இந்த சட்டமா? இல்லை, எங்கெல்லாம் இறைவன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி வழிபாடு செய்யப்படுகிறதோ அங்கு அத்தனையுமே என்ன, அது அவனுக்கு சொந்தமானதான். ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட், அல்லாஹ்வுடைய சொத்து பள்ளிவாயில்கள். இது எனக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானது என்று சொல்கின்ற அதிகாரம் எவருக்கும் இல்லை என்பதை பறைசாற்றுகிறது இஸ்லாம், குர்ஆன். இது இன்று நேற்று இரு சாராருக்கும் ஏற்பட்ட சண்டை சச்சரவுக்கு தீர்வாக சொல்லப்பட்டதல்ல. என்றைக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதோ, என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதராக தன்னை அறிமுகப்படுத்தினார்களோ, அன்றைக்கே இந்த மார்க்கம் எப்படி அமையப்பெற வேண்டும், இந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் தங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லித்தரப்பட்டு உலகம் அழியும் நாள் வரை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் இவை அத்தனையும். அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். 9ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனத்தில் மா கானல் முஷ்ரிக்கீன் அயஅமுது மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர் உலாயிக ஹபிதத் அமாலுஹும் வஃபின் நார் ஹும் காலிதூன் என்று 9ஆம் அத்தியாயம் அத்-தௌபா அத்தியாயத்தில் 17ஆம் வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வாக்கானில் முஷ்ரிக்கீன அயஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்கிற அருகதை முஷ்ரிக்கீன்களுக்கு கிடையாது, இணை வைக்கின்றவர்களுக்கு கிடையாது. இணை வைக்கின்றவர்கள் என்று சொன்னால் சாமி சிலையை மட்டும் வணங்கக்கூடியவன் தான் இணை வைக்கின்றவனா? இல்லை, இறை தூதர்களையே சிலையாக வைத்து வணங்கியவர்களைத்தான் அல்லாஹ் இணை வைத்தவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். மண்ணோடு மண்ணாய் செத்து போன துராப்சாவெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இப்ராஹீமையும் இஸ்மாயிலையும் சிலையாக வடித்து காபாவில் வைத்து வழிபாடு செய்தார்களே, அவர்களைத்தான் அல்லாஹ் இணை வைக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு இந்த காபாவை நிர்வாகம் செய்கின்ற அருகதை இல்லை. மாக்கால் யுஸ்ரிக்கின யஅமுரு மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் என்பதற்கு அவர்களே சாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறார். இதுக்கு வேறு யாரும் சாட்சி தேவையில்லை. ஏன்? அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ, விசுவாசிக்க வேண்டுமோ, அவனுக்கு என்னென்னவைகள் ஏற்புடையது, என்னென்னவைகள் எல்லாம் அவன் மறுக்கப்பட வேண்டியது அவனுக்கு என்று எவன் புரிந்து செயல்படுகிறானோ அவன்தான் முஸ்லீம். பெயரில் முஸ்லீமாக இருந்து கொண்டு, பெயரில் அப்துல்லாவாக இருந்து கொண்டு, பெயரில் அப்துல் காதராக இருந்து கொண்டு நான் சமாதியையும் கும்பிடுவேன், அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கும் முத்தவல்லியாக இருப்பேன் என்றால் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் முஷ்ரிக். இதை நான் சொல்லவில்லை. 12வது அத்தியாயம் சூரத்து யூசுஃபில் அல்லாஹ் சொல்கிறான், வமா யுமின் அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானோர் அல்லாஹ்வை இணை வைத்தவர்களாகத்தான் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். அதிகமான முஸ்லிம்கள் இன்றைக்கு சொல்கிறோமே முஸ்லிம்கள் என்று, அவர்கள் அதிகமானோர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். சூரத்து யூசுஃபில் அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், அப்துல் காதர் பெயரில் இருப்பார்கள், ஆனால் சமாதியில் போய் முட்டி கொண்டிருப்பார்கள். அப்துல் மஜீது பெயரில் இருப்பார்கள், துராப்சாவில் போய் முட்டுவார்கள். இவர்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருப்பார்கள். இதுதான் யதார்த்தம், கள யதார்த்தம். ஆனால் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவனுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். 9வது அத்தியாயம் 17ஆம் வசனம், மாகானல் முஷ்ரிக்கின யஅமுது மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் ஃபில் குஃப்ர், அவர்களே தங்களுக்கு தாங்களே சாட்சி சொல்கிறார்கள், நாங்கள் இறை மறுப்பாளர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு முத்தவலியாக இருக்க தகுதியானவர்களா? எந்த தகுதியும் அற்றவர்கள், எந்த தகுதியும் அற்றவர்கள். அப்படி இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவி வாங்கி
அந்த மக்கானுடைய அன்றைக்கு பெரும் தலைவர்களாக இருந்தவர்களிடத்திலே ஒப்படைத்திருப்பார்கள். இல்லை, அல்லாஹ்வின் ஆலயத்தை நிர்வாகம் செய்கிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற பொறுப்பு முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்ட மனிதனிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட வேண்டும். அது வாழையடி வாழையாக இஸ்லாம் வருவதற்கு முன்னர் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்த உஸ்மான் பின் தல்ஹா முஸ்லீமாகிவிட்டார், அவரிடத்தில் தான் இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ஒப்படைத்தார்கள். இன்று வரை அந்த குடும்பத்தில் தான் அந்த சாவி இருந்து வருகிறார். இன்றைக்கு அரசராக மன்னராக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோட மன்னர் எவராக இருந்தாலும் அந்த காபாவை திறக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திடம் போய் சாவியை வாங்கி கொண்டு வந்துதான் காபாவை திறக்க வேண்டும். மன்னராச்சே, அவளுக்கு அந்த சாவி இருக்க வேண்டியதானே? இல்லை இல்லை, இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டிய வழிமுறை. அந்த குடும்பத்தில் தான் இருக்க வேண்டும். சட்டம் என்பது அன்றைக்கே உருவாக்கப்பட்டு விட்டது. இறை மறுப்பாளனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வஃபின் நாரிஹும் காலிதூன், இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடிய இடத்துல சொர்க்கத்துக்கான சாவியை கொடுக்கலாமா? திருடங்கையில சாவியை கொடுக்கலாமா? ஓநாய் கையில மானை பார்த்துக்கொள் என்று ஓநாய் இடத்துல பொறுப்பை ஒப்படைக்கலாமா? ஒப்படைக்க கூடாது. ஏன்? இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள், நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று 9ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறார். 9ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ். அப்ப அவர்கள் பள்ளியை நிர்வாகம் செய்ய தகுதியற்றவர்கள். பிறகு யார் பள்ளியை நிர்வாகம் செய்ய தகுதியுடையவர்கள் என்றால், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்றால், மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸகா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கை கொண்டவன், மூமின், முஸ்லிம், அவன்தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். முஸ்லிம் அல்லாதவன் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வதற்கு அர்ஹதையற்றவன் என்று சொல்லிவிட்டான். ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் என்று சொன்னால் பெயரில் முஸ்லீமாக இருக்க வேண்டுமா? இல்லை. அகாமஸ் ஸலா, அவன் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆத்தஸ் ஸகா, ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை முழுமையாக பேணி பாதுகாக்கக்கூடியவன் தான் முஸ்லிம், மூமின். இவன் தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். எந்த அப்பனுக்கும் சுப்பனுக்கும் தலை வணங்காதவனாக, அல்லாஹ் என்கிற மகா சக்திக்கு மட்டும் தலை வணங்கக்கூடியவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகியாக, முத்தவலியாக இருப்பதற்கு தகுதியுள்ளவன் என்று அசா உலாய்கா யகூனு மினல் முஹ்ததீன், இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. இவர்கள்தான் பள்ளியை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். பள்ளி நிர்வாகம் என்பது சாதாரணமான விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு ஊரில் இருக்கிற பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் சொன்ன இந்த தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா? மூடத்தனத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள், அறிவிலிகள், முட்டாள்கள் பள்ளி வாசலை நிர்வாகம் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாதவைகளை சட்டமாக அச்சடித்து பள்ளியினுடைய சுவரிலேயே ஒட்டுகிறார்கள். இவர்கள் பள்ளியை நிர்வாகம் செய்வதற்குரிய தகுதியில் உள்ளவர்களா? அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு வரக்கூடியவனை தடுக்கின்றவனை விட அநியாயக்காரன் யார்? அதை பாழாக்கின்றவனுக்கு துணை போகின்றவனை விட அக்கிரமக்காரன் யார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். அது நீண்ட நெடிய அதாவது செய்திகளை உள்ளடக்கியது. ஆக இங்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன், அவனுக்கான தகுதி அல்லாஹ்வை மட்டும் பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு சட்டத்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சட்டத்தை முன்மொழிகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் காட்டியதா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதா என்று பார்க்க வேண்டாமா? இன்று நேற்று உருவானதா பள்ளி வாயில்கள்? இல்லையே. என்றைக்கோ அல்லாஹ்வுடைய ஆலயம் காபா வைக்கப்பட்ட அவ்வல் பைத்தின் உதஅலின் நாஸ் லல்லதி பி பக்கா, அல்லாஹ் சொல்கிறான், முதலாக பக்கா என்கிற மக்கமா நகரில்
அல்லாஹ்வுக்காக நிர்மாணிக்கப்பட்ட ஆலயம் காபா என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக எப்போதோ இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஆலயம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிவாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிவாயில் உருவாக்கப்பட்டதை பராமரிக்கிற, பாதுகாக்கிற, நிர்வாகம் செய்கிற பொறுப்பு என்பது காலம் காலமாக இருக்கிறது. அதற்கான சட்டங்களை, நடைமுறைகளை என்னுடைய அப்பனும் உங்களுடைய அப்பனும் உருவாக்கவில்லை. அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான் அந்த சட்டங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த சட்டங்களை. அந்த சட்டத்தை மீறக்கூடியவன் அவன் அடிமுட்டாளாக இருப்பானே ஒழியே, அவன் மூடத்தனத்தின் உச்சத்தில் இருப்பானே ஒழியே அவன் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பில்லை. முஸ்லீமாக இருந்தால் அவன் இப்படி இஸ்லாத்துக்கு புறம்பான சட்டங்களை நிச்சயமாக சொல்ல துணிய மாட்டான் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் என்பது, இந்த ஆலயம் போன்று இது போன்ற பொது நிறுவனங்கள் என்பது அல்லாஹ்வுக்காக உரியது, அல்லாஹ்வுக்காக உரியது. தன் வீழ்நாய் செல்லாம் சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் மனிதன் என்னவெல்லாமோ செய்கிறான், எதையெல்லாமோ அவன் அடைகிறான், எதையெல்லாமோ சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் செத்துத்தான் தீர வேண்டும். அவன் சாவை சந்தித்துத்தான் ஆக வேண்டும், இறந்துதான் போக வேண்டும். எத்தனை கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும், அம்பானியை விட தூக்கி சாப்பிடக்கூடிய எலான் மஸ்காக இருந்தாலும், அதற்கு மேல எந்த மிஸ்காக இருந்தாலும் அவனும் ஒரு நாள் சாவை சந்தித்துத்தான் தீர வேண்டும். அவன் செய்தவைகள், அவன் சம்பாதித்தவைகள் அத்தனையும் இந்த உலகத்திலேயே தங்கி போய்விடும். அவனோடு போகக்கூடியது, அவனுடன் வாழ்ந்த மனைவி போக மாட்டாள், அவன் சம்பாதித்த செல்வம் போகாது. பிறகு என்ன போகும்? வீழ்நாய் சொல்கிறார்கள், இதா மாத்த இப்னு ஆதம் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஆதம் உடைய மகன் மனிதன் இறந்து விட்டால் மூன்றை தவிர அத்தனையும் முடிந்து போய் விடுகிறது. மூன்று மட்டும்தான் முடியாமல் தொடர்கிறது. மூன்று. ஒன்று அமலுன் சாலிஹ், நல்ல செயல் என்று சொன்னார்கள். நான் நல்லது இந்த உலகத்திலே நான் வாழும்போது செய்தால் நான் செத்தாலும் எனக்கு பிறகு அது பயன் தரும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுகிற போது அந்த நன்மைகளுக்கான கூலி அல்லாஹ் என் கணக்கில் எழுதுவான், அது எனக்கு அங்கு பயன் தரும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல குழந்தை. நல்ல குழந்தை என்றால் அப்பன் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய நல்ல குழந்தை என்றால் இறந்ததற்கு பிறகு தகப்பனுக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தை, தன்னை பெற்ற பெற்றவர்களுக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல குழந்தை. அந்த குழந்தையினுடைய பிரார்த்தனை இறந்து போன பெற்றோர்களுக்கு போய் சேரும். பெற்றோர்கள் இறந்து போய் விட்டார்கள், அவர்களுக்கு இந்த குழந்தையினுடைய பிரார்த்தனை போய் சேரும். 2. மூன்றாவது சதகத்துன் ஜாரியா, நிரந்தர தர்மம் என்று சொன்னார்கள். நிரந்தர தர்மம் என்றால் அல்லாஹ்வுக்காக இதை நான் தானமாக கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இதை எழுதி வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இதை விட்டு வைக்கிறேன். இது பயன் தரும் காலமெல்லாம் அதன் நன்மை என் கணக்கில் எழுதப்படும், நான் இறந்ததற்கு பிறகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள், நாமும் நீங்களும் எத்தனையோ வகைகளை இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் வழங்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம் இறந்துவிட்டால் அதனால் பயனடையக்கூடியவர்கள் அந்த நன்மையை பெறுவது போல, பயனடைவதை போல அதற்கு காரணமாக இருந்த எனக்கும் அல்லாஹ் இறப்புக்கு பிறகு பயன் தந்து கொண்டே இருப்பான். ஆக இப்படிப்பட்ட இந்த சொத்துக்கள் இது அல்லாஹ்வுக்குரிய சொத்து. இல்லை இல்லை, என் கட்சி பேர்ல வாங்கினது அது எங்களுக்குத்தான் சொந்தம், சொந்தம் கொண்டாட முடியாது. எவன் பேர்லயே வாங்கிக்க, அல்லாஹ்வுக்காக என்று வாங்கி விட்டாயா, அல்லாஹு அக்பர் என்று அங்கு தொழுகை நடத்தப்பட்டு விட்டதா, அது அல்லாஹ்வுடைய சொத்து. ஏன் சொத்து என்று உரிமை கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை. உன் பேர்ல வச்சிருந்தா, உன்னுடைய கட்சிக்கு அந்த சொத்தை வச்சிருந்தால் கட்சிக்காரன் பங்கு ஓட்டு வித்து சாப்பிடுவான், அவ்வளவுதான். அல்ல உன்னுடைய வாரிசுகள் என்ன செய்வாங்க, அடிச்சு பிடிச்சு பங்கு ஓட்டு எடுத்துக்கிடுவாங்க. அல்லாஹ்வுக்கு என்று ஒரு சொத்து எழுதப்பட்டு விட்டால் அதன் உரிமையாளர்கள், அதன் உரிமையாளன் அல்லாஹ் தான், அதன் பயன்பாட்டாளர்கள் முஸ்லிம்கள், அதன் பயன்பாட்டாளர்கள் முஸ்லிம்கள் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடியது என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை முஸ்லிமில் 3824 இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நுஅமான் பின் பஷீர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குன்து இந்த மிம்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال رجل ما أبالي ألا أعمل عملا بعد الإسلام إلا أن أسقي الحاج. அவர் சொல்கிறார், ஒரு மனிதர் நபி அவர்களுடைய மெம்பருக்கு பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு தோழர், ஒரு சஹாபி, அவர் சொல்கிறார், நான் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு செயலாக எதை நான் கருதி வந்தேன் என்றால், ஹஜ்ஜுக்கு வருகின்றார்களா இல்லையா, அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதை மிகச்சிறந்த செயலாக நான் கருதி வந்தேன் என்று ஒரு தோழர் பேசுகிறார். கால ஆகர், இன்னொரு தோழர் பேசுகிறார், மா உபாலி அல்லாஹ் அமல அமலன் பாதல் இஸ்லாமி இல்லா அன் ஆமுரல் மஸ்ஜிதல் ஹராம். இன்னொரு பேசுகிறார், இல்லை, நான் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு இந்த மஸ்ஜிதுல் ஹராமை பராமரிப்பதை விட ஒரு சிறந்த செயலாக வேறு எதையும் நான் கருதவில்லை என்று இன்னொரு தோழர் பேசுகிறார். மூன்றாவது தோழர் கால ஆகர், அவர் சொல்றார், ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் அஃதலு மிம்மா குல்தும். அந்த ரெண்டு பேரையும் பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை விட அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதுதான் மிகச் சிறந்தது என்று அவர் சொன்னார். இப்படி அவங்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் என்ன அங்க பெரும் சத்தமாகிவிட்டது. இவர் ஒன்ன சொல்லி அவர் ஒன்ன சொல்லி, அதுதான் சிறந்தது இதுதான் சிறந்தது சொல்லி அவங்களுக்குள்ளே அது வாக்குவாதமாக ஆகி சத்தம் உயர்ந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மூவரையும் எச்சரித்தார்கள், கண்டித்தார்கள். ஏன்? லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் இந்த மிம்பரி ரசூலில்லாஹ், எப்பா உங்க வாக்குவாதங்களை வெளியே போய் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நின்று உரையாற்றக்கூடிய இந்த மிம்பர் அருகில் இருந்து சத்தத்தை உயர்த்தாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சத்தத்துக்கு மேலாக உங்க சத்தத்தை உயர்த்தாதீர்கள். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இம்சையை தரும், நெருக்கடியை தரும், சங்கடத்தை தரும். சத்தத்தை உயர்த்தாதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான். இங்கு மெம்பர் அல்லாஹ்வுடைய தூதர் நின்று உரையாற்றக்கூடிய மெம்பர் படி, இங்க நின்று சத்தம் போடாதீங்க, போங்க வெளியில என்று அவர் என்ன செய்கிறார் சொன்னார். இது எப்போது நடந்தது என்று சொன்னால், வஹுவ யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தான் நடக்கிறது. ஜும்மா ஆரம்பிக்கல, பள்ளிவாசலுக்கு வந்தவங்க அவங்க உட்கார்ந்து இப்படி நினைச்சாங்க, கொய்யா முறையான நினைச்சாங்க, பேசிக் கொள்கிறார்கள். வலாக்கின் இதா சல்லைது அல் ஜும்ஆ தகல்து ஃபஸ்தஃப்திஹு ஃபீமா இக்தலஃப்தும் ஃபீஹி. அப்போ ஜும்மா தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் நீங்க 3 பேரும் முட்டிக்கிட்டீங்களா இல்லையா, அது குறித்து நான் விளக்கம் கேட்பேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் போகும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்கிற இந்த 9வது அத்தியாயம் 20ஆம் வசனத்தை, அதாவது 19ஆம் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வதையும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மறுமையை கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஈடாக இணையாக நீங்கள் ஆக்கிக் கொள்கின்றீர்களா என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறார். பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஆலயம் நிர்வாகம் என்பது சிறப்புக்குரியது என்பது இருவேறு கருத்துக்கள் இல்லை. ஆனால் எதை விட எது சிறப்பு என்பதில் தான் தோழர்கள் இருக்கிறார்கள், சண்டை சச்சரவு செய்திருக்கிறார்கள், போட்டியிட்டு இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பது அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமானதில் அல்லாஹ்வுடைய சட்டம்தான் அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதுதான் அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன வழிமுறைகள் தான் அங்கு பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இதை தாண்டி இன்னொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை, யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை. அப்படித்தான் வாழையடி வாழையாக இஸ்லாமிய சமூகம் என்றைக்கெல்லாம் உலகத்தில் இருந்திருக்கிறதோ வாழ்ந்திருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி,
அல்லாஹ்வுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அது நிர்வாகம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதில் உறுத்தி கொண்டிருந்தது ஒன்றே ஒன்று. அது என்ன? இந்தியாவிலேயே இருக்கிற பெரும் சொத்துக்களில் 3ஆம் இடத்தை பிடிப்பது இந்த வக்ஃபுக்கு சம்பந்தப்பட்ட சொத்து. இந்திய முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான சொத்து. இந்தியாவுடைய மிகப்பெரிய சொத்து இந்திய ராணுவத்துக்கு சொந்தமானது. 2வது சொத்து இந்திய ரயில்வேக்கு சொந்தமானது. 3வது சொத்து முஸ்லிம்களுடைய சொத்து, வக்ஃபு சொத்து. அதையே அவர்களுக்கு மட்டும் விட்டு வைத்திருக்க வேண்டும்? ஷைத்தான் இந்த சிந்தனையை போடுகிறார். அது என்ன முஸ்லிம்களுக்கு மட்டும், காஷ்மீரில் இருக்கிறவருக்கு மட்டும் 370 தனிச்சிறப்பு, அதை வேட்டவை. அது என்ன முஸ்லிம்களில் மட்டும் பெண்களுக்கு முத்தலாக் தலா உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சட்டம், அதை வேட்டவை என்று எல்லாவற்றையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மோடி கடந்த காலங்களில் வைத்த வேட்டை இப்போதும் வைப்பதற்காக கடந்த 8ஆம் தேதி கிரண் ரிஜிஜு சிறுபான்மை நல அமைச்சகத்தினுடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அந்த மசோதாவில் அது திருத்தப்பட்ட சட்டமாக 40க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை அதிலே அவர் குறிப்பிடுகின்றார். அதில் ஒரு சிலவைகளை மட்டும் இங்கு நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு என்ன காரணம்? அதைத்தான் நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். முத்தலாக் என்பது இஸ்லாத்தில் இல்லை. ஒரே நேரத்தில் தலாக் 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 என்றால் ஒரு ஆணுக்கு தரப்பட்ட அந்த 3 வாய்ப்பும் ஒரே நேரத்தில் முடிந்து விட்டதா? இல்லை. ஆனால் இந்த சமூகம் மூடத்தனமாக, அறிவிலித்தனமாக, இஸ்லாத்துக்கு புறம்பாக அதை நடைமுறைப்படுத்தியதனுடைய விளைவு பாதிக்கப்பட்ட 10 பேரை கூப்பிட்டு நாங்கள் பெண்களுக்காக வேண்டி நீலி கண்ணீர் வடிக்கிறோம், சிறுபான்மை முஸ்லிம் பெண்களை பாதுகாப்பதற்காக சட்டம் கொண்டு வருகிறோம் என்று முத்தலாக் தடை சட்டம். எவனா தலாக் விட்டா பிடிச்சி 3 வருஷம் உள்ள ஜெயிலில். ஒரு சிவில்ல ஒருவன் தவறு செய்தால் இப்படி தண்டனை எதெல்லாம் உண்டா? இல்லை. ஆனால் என்ன, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுக்கு யார் காரணம்? நாம் தான். மூடத்தனத்தை நடைமுறைப்படுத்துவதால் நாம் அனுபவிக்க வேண்டியவைகள். அதுபோன்றுதான் மூடத்தனம். என்ன? வக்ஃப் என்பது அது அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளவை, அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளவை. தர்கா என்கிற இந்த போக்கிரித்தனமானவைகள் இருக்குது பாருங்க, இதற்கும் வக்ஃப் சட்டத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. ஏன்? தர்கா என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இஸ்லாத்தில் இருப்பதை அல்லாஹ்வுக்காக ஒருவன் விட்டு வைத்தால் மட்டும்தான் அதனால் அடைகின்ற பயன் மறுமையில் அவனுக்கு கிடைக்கும். இந்த உலகில் அதனால் பயன்பெறக்கூடியவர்கள் பயன்பெற முடியும். தர்கா வைத்துக் கொண்டு அளவா? அல்லாஹ்வுடைய தூது ஒரு முழத்திற்கு 1 ஜானுக்கு மேல் இருந்த கபர்களை எல்லாம் உடைத்து தரைமட்டமாக்கினார்கள். இதுதான் இஸ்லாம். வக்ஃப் சட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். வக்ஃப் சட்டத்தில் தர்காவுக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன, நாமளாக வக்ஃப் சட்டத்திலே தர்காவையும் எடுத்துக்கொள்கிறோம், அதன் சொத்தை எடுத்துக்கொள்கிறோம். வக்ஃப் சட்டத்தில் இருப்பதை மீறி அடாவடித்தனமாக, ரவுடித்தனமாக நாம் அதில் நம்முடைய சுய லாபங்களை அடைந்து கொள்வதற்காக அதை பயன்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு சாத்தானே வேதம் போடுகிறது. இது பொதுமக்கள் முஸ்லிம்களுக்கு பயன்பட வேண்டிய இந்த வக்ஃப் சொத்து சில ரவுடிகளுக்கு, சில முள்ளமாரிகள், சில முடிச்சுமாரிகள், அவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்துறாங்க. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் முன்மொழிகிறோம் என்று சொல்லித்தான் கிரண் ரிஜிஜு என்ன செய்கிறார்? 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை தாக்கல் செய்கிறார். ஆனால் நோக்கம் அதுவல்ல. ஆடு நனையதுன்னு ஓனாய் அழுகுகிறது என்று நோக்கம் அதுவல்ல. இது அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. 2015ஆம் ஆண்டு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடியோ போடுகிறார். என்ன போடுகிறார்? பல ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் பரப்பளவுள்ள மும்பையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அம்பானி, மோடியினுடைய சேர்க்காளி இருக்காரா இல்லையா, கூட்டாளி, அந்த அம்பானி இன்றைக்கு கட்டியிருக்கிறாரே உலகத்திலே மிகப்பெரிய பங்களா,
அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று அவர் ஒரு காட்சியை வெளியிடுகிறார். இது மாதிரி நிறைய இருக்கிறார். இது மாதிரி முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்து இது மாதிரியானவர்களால் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்டு அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி சட்டப்பூர்வமாக ஆக்குவது, இதை எப்படி ஓட்டு என்று போனால் இது நிற்காது. அப்பவுமே என்ன, அம்பானி அந்த இடத்தை எடுப்பதற்காக வேண்டி அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை சரி கட்டி, அந்த மஹல்லாவை சரி கட்டி, அந்த லோக்கல் இருக்கக்கூடிய வக்ஃப் அதிகாரிகளை சரி கட்டி அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பல ஆயிரம் கணக்கான சதுர மீட்டர் இடத்தை அம்பானி சில கோடிகளுக்கு அவர் என்ன செய்கிறார், வாங்கிக் கொள்கிறார். அது கீழமை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் இன்றும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது முஸ்லிம்களுடைய சொத்து. இது மாதிரி நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அப்ப இதை தங்களுடைய நண்பர்களுக்கு தாரை வார்ப்பதற்கு சட்ட திருத்தத்தின் மூலம்தான் சரிப்பட்டு வரும் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். இது அம்பானி அதானி மட்டுமில்லை, இந்தியாவுடைய சொத்தையே அம்பானி அதானிக்கு தாரை வார்க்கிறவன் முஸ்லிம்களுடைய சொத்தை தாரை வார்க்க மாட்டானா? தாராளமாக செய்வான். ஏன்? கேட்பதற்கு நாதி இல்லை. ஆனால் அல்லாஹ்வை பார்த்து பாருங்க, இந்த நேரத்தில் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாக அது எடுபடாது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனாலும் கூட காரணம் யார்? வக்ஃபினுடைய அந்த முழுமையான பயன்பாட்டை மறுத்ததனுடைய விளைவு. அல்லாஹ் எதற்காக இந்த வக்ஃப் சொத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் உருவாக்குவதற்கு அது ஒரு வழிபாடாக அறிவித்தார்களோ, அதை பராமரிக்கின்றவர்கள் அந்த தகுதியற்றவர்களாக, மூடர்களாக, முட்டாள்களாக இருப்பதனுடைய விளைவு மற்றவர்கள் நாங்கள் அதை பாதுகாக்கப் போகிறோம் என்கிற போர்வையிலே உள்ளே வர பார்க்கின்றார்கள். மத்திய வக்ஃபுக்கு இதுவரைக்கும் இருந்தது 12 உறுப்பினர்கள். இப்போ அதை 22 உறுப்பினர்களாக என்ன செய்றாங்க, மாத்துறாங்க. இந்த புதிய சட்டத்தில் 22 உறுப்பினர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். மைனாரிட்டியாக, சிறுபான்மையாக இந்த உறுப்பினர்கள் முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு பெரும்பான்மையாக தாங்கள் விரும்புகின்றவர்களை உறுப்பினர்களாக ஆக்கி வேண்டியதை சாதிப்பதற்காக இந்த திருத்தம். அடுத்து மாநில வக்ஃப் வாரியம் இருக்கிறது. சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்று மத்திய வக்ஃப் சபை ஒன்று இருக்கிறது. ஸ்டேட் வக்ஃப் போர்டு என்று மாநில வக்ஃப் வாரியம் ஒன்று இருக்கிறது. இங்கே என்ன, 12 நபர்கள் தான். இந்த 12 நபர்கள் எல்லாமே முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஆணையர்ல இருந்து, உறுப்பினர்ல இருந்து, தலைவர்ல இருந்து எல்லாம் முஸ்லீமாக தான் இருக்கணும். அதுல 2 பெண்களும் இல்ல, ஆல்ரெடியாக நம்ம தமிழக வகுப்புல 2 பேர் இருக்கிறாங்க. பெண்களையும் இதை கொண்டு வர வேண்டும். மற்ற மாநிலங்கள் இருக்கிற வகுப்பு போல பெண்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்களா இல்லையா? இல்லை. பெண்களை கொண்டு வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் பெண்களையும் கொண்டு வரப் போகிறோம், சட்டத்தையும் திருத்த போகிறோம், அந்த மெம்பரை அதிகப்படுத்த போகிறோம். வாரியத்துடைய தலைவராக, ஆணையராக, ஒரு சிஇஓவாக, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக முஸ்லிம் அல்லாதவரை கொண்டு வர வேண்டும். அதில் உறுப்பினர்களாக முஸ்லிம் எம்எல்ஏ எம்பி தான் இருக்க வேண்டும் இல்லை, முஸ்லிம் அல்லாத எம்பி எம்எல்ஏக்களையும் கொண்டு வரலாம். ஏன்? அப்பதான் நினைப்பதை சாதிக்க முடியும், நினைத்த இடத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இந்த போர்வையில் சட்ட திருத்தம் என்ன கொண்டு வரப்படுகிறது. இத்தனைக்கும் காரணம் வக்ஃப் சொத்தை வைத்திருக்கக்கூடிய வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடியவர்கள், அதில் உறுப்பினர்களாக இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்த நோக்கத்திற்காக வக்ஃப் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இல்லாதனுடைய விளைவு அவர்கள் மூடத்தனத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு அறியாமை காலத்தவர்களுடைய பழக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு இதுதான் வக்ஃப் சட்டம், இதுதான் இஸ்லாமிய நடைமுறை என்று போகிற போக்கில் போவதனுடைய விளைவு இன்றைக்கு சாத்தான் வேதம் ஓத வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய சட்டங்களை முழுமையாக ஏற்று நடைமுறைப்படுத்துகின்ற போது மூட பழக்கங்கள் மண்மோடி போகும்
அல்லாஹ்வின் சட்டம் பாதுகாக்கப்படும், அனைவரும் அதில் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சென்ற மாதம் கேரளா வயநாட்டில் எதிர்பாராத பேரிழப்பு ஏற்பட்டு பல உயிர்கள் பலிவாங்கப்பட்டிருக்கின்றன. கிராமமே அழிந்து போயிருக்கிறது. அந்த மக்கள் முகாமில் இன்றைக்கும் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் தாராளமாக வழங்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. அதை வழங்காத சகோதரர்கள் உங்களுக்காக அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் நன்மை எதிர்பார்த்து சக்திக்கு மீறி அதற்கு நீங்கள் தாராளமாக உதவ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த உதவியை நாங்கள் சேகரித்து உரிய இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். விரைந்து வழங்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.